அயோத்தியில் பிறந்த பரதன் அரசை ஆளாதவர். அது ஏன்னு பாப்போமா? பரதன் அயோத்திக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்து பாக்குறப்போ நகரமே அமைதியா இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதட்டமா அரண்மனைக்குள்ள வராரு. வரப்பதான் அவருக்கு தெரியுது, தன்னோட அண்ணனாகிய ராமர் வந்து 14 ஆண்டுகள் வனவாசம் போயிருக்கிறதும் தன்னுடைய தந்தை தசரதன் இறந்து போயிருக்கிறதும் தெரிய வருது. அதற்கு காரணம் தன் அம்மாவாகிய கைகேயி தான் தெரிய வருது. அந்த நொடி பரதன் உடைஞ்சு போயிடுறாரு. கோவத்துல அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கியே, என்னுடைய அண்ணன் தான் எனக்கு உயிருக்கும் மேலானவர், அவரை அரசராக்காம என்ன ஆக்கணும்னு கேட்டிருக்கே, அது மட்டும் இல்லாம அவர் 14 ஆண்டுகள் வனவாசமும் அனுப்பி வச்சிருக்க, என்னுடைய தந்தையும் இல்லாம போயிட்டாரு, இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேமா, இதை எப்படி நான் தாங்குவேன் அப்படின்னு கடுமையான கோவத்துல கையை ஓங்குறாரு. இருந்தாலும் அவங்க அம்மாவை அவர் அடிக்கல. அப்படியே கோவத்தை கட்டுப்படுத்தி ராமரோட கொள்கையை பின்பற்றி கோவத்தை அப்படியே கட்டுப்படுத்திட்டு வந்துடுறாரு. அவ்வளவு துக்கத்திலையும் அவர் ராமரை தேடி போயிருவோம், நம்ம எப்படியாவது போய் நம்ம அண்ணனை சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியில இருந்து கிளம்பி போறாரு. ராமர் போன அதே பாதைகள்ல வராரு. வரப்போ குகனை சந்திக்கிறாரு. குகன் வந்து பரதனை பாக்குறப்போ முதல்ல தப்பா நினைக்கிறாரு. இவங்க அம்மா தானே வனவாசம் அனுப்பிச்சிருக்காங்க ராமரை, இவரும் ஏதாவது போர் தொடுக்க வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல போய் பாக்குறாரு. போய் பார்த்தா பரதன் தேம்பி தேம்பி அழுகிறார். என் அண்ணன் கிட்ட நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், அவர் போன பாதைகளை சொல்லுங்க, ஏதோ தவறு நடந்து போயிருச்சு, அதை நான் சரி செய்யணும், தயவு செஞ்சு அவர் போன பாதைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குகன்கிட்ட கேட்கிறாரு. குகனும் பரதனை புரிஞ்சுக்கிட்டு, உன்னோட அன்புக்கு 1000 ராமர்கள் வந்தாலும் ஈடாகாது, நான் வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் போன பாதையை அவரு சொல்றாரு. அதே பாதையில பின்தொடர்ந்து போறாரு. ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி போயிட்டு அண்ணன் காலில் விழுந்து அழுகிறாரு. அண்ணா, ஏதோ தவறு நடந்துருச்சு, என் தாய் தவறு செஞ்சுட்டாங்க, நீங்க இங்கெல்லாம் இருந்து கஷ்டப்பட வேணாம், தயவு செஞ்சு வந்துருங்க, நம்ம அயோத்திக்கு போயிடலாம், ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும், நான் இந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு தகுதியற்றவன் அண்ணா, நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறாரு. ராமர் அப்பயும் சொல்றாரு, இல்ல பரதா, அப்பா கொடுத்த வார்த்தையை நான் காப்பாத்தணும், நான் 14 ஆண்டுகள் கழிச்சுதான் அயோத்தி பக்கமே வருவேன், நீ தான் அப்பா சொன்ன மாதிரி ராஜ்யத்தை ஆளணும், போப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரோட காலில் விழுந்து ராமரோட பாதுகைகளை எடுத்துக்கிறாரு. நீங்க இல்லைனாலும் இந்த பாதுகைகள் தான் சிம்மாசனத்துல உட்காரணும், நான் வெறும் காவலாளியா மட்டும்தான் அயோத்திக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகைகளை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை தான் சிம்மாசனத்துல வச்சுட்டு 14 ஆண்டுகளும் நந்தி கிராமத்துல ஒரு துறவி போல மண்ணுல படுத்து தூங்கி கிடைச்ச உணவுகளை உண்டு இப்படிதான் அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு 14 ஆண்டுகளா. 14 ஆண்டுகள் முடிய போற நாள் வருது இல்லையா, ராமர் வரணும், அவருக்கு சதாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா, ரொம்ப அயோத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ராமர் வரதுக்கு சிறிது நேரம் எடுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த பரதன், நான் அண்ணன் வரலனா நான் இந்த கணமே தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டு. அந்த நேரம் அனுமன் ஒரு நல்ல செய்தியோட ஓடியாந்து ராமர் வருகைய தெரிவிக்கிறார். தெரிஞ்சதும் அவரும் தீயில குளிக்காம அண்ணனை வரவேற்று அவருக்கு சதாபிஷேகமும் பண்ணி வச்சு அயோத்தியும் மகிழ்ச்சி அடையுது. பரதனும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். ஆக ராமர் தர்மம் என்றால் பரதன் தியாகம். அரசை துறந்தவன், கோபத்தை கட்டுப்படுத்தியவன், அண்ணனின் அன்பில் வாழ்ந்தவன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க.